வணக்கம் மாலை மலர் நேயர்களே. இன்னைக்கு சென்னை வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என் பேர் சூரியகுமார். நான் கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் கமலேஷ். நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன். என் பேர் வித்யா, பூந்தமல்லிலேருந்து வரேன். என் பேர் அஸ்வின். நான் வேளச்சேரிலேருந்து வரேன். என் பேர் இளையராஜா, கேகே நகர்லேருந்து வரேன். என் பேர் கோட்டீஸ்வரன். நான் மீஞ்சூர்லேருந்து வரேன் சார். என் பேர் குலசேகர். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். என் பேர் ரோஹித் ராஜா. நான் காந்நகர்லேருந்து வரேன். என் பேர் சரண் பிரசாந்த். நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் வெங்கடேஷ். நான் சென்னை கொளத்தூர்லேருந்து வரேன். இந்த டிக்கெட் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்டு மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலைமலர். இந்த டிக்கெட் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் டிக்கெட் வின் பண்ணல. ஸோ என்னோட ஃப்ரெண்டு யுவஸ்ரீன்னு ஒரு பர்சன் தான் வந்து டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி 2 மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தேன். ஸோ என்னோட ரெஃபரல் மூலியமாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால இன்றைக்கி வர முடியல டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் அவங்களோட ரெஃபரன்ஸாக நான் இன்றைக்கி வந்து டிக்கெட் வாங்க வந்திருக்கேன். ஸோ தோனி விளையாட போகிறாரு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். டிக்கெட் வின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு எனக்கு கன்வே பண்ணாங்க. யாரும் நம்பவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எல்லாருக்குமே. எல்லோரும் ரியாக்ஷன்லாம் ஃபீல் பண்ணல. ஃபஸ்ட்டுலாம் ஸ்கேமாக இருக்கும், ஃபேக், சும்மா ரேண்டம் லிங்க்ஸ்லாம் கிளிக் பண்ண முடியாதுலாம் சொன்னாங்க. லேட்டர் சும்மா சொல்லி பார்த்தும்போது ஃபீல் பண்ண அப்புறம் நேற்று கான்டெஸ்ட் வின் அப்போ சொன்னப்போ எல்லோரும் ஓகே, தட்ஸ் அ குட் இதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் வின் பண்ணிட்டாரு. அவரால் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருக்காரு. அதனால் வர முடியல. அதனால் அவருக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். அவர் பேர் வந்து சத்யராஜ். யாரும் நம்பலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இது ஒரு கனவு மாரி இருந்தது. இப்போ எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் போய் டிக்கெட் வாங்குறேன்னு சொன்னதுக்கப்புறம். சொன்னோன்னே யாரும் நம்பல பெருசாக. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், இது ஸ்கேமாக தான் இருக்கும், அதனால் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணாதடா அப்படின்னு சொன்னாங்க. சரி, லக்கில் நான் வந்து டிக்கெட் கிடைக்குன்னு போட்டு விட்டேன். அதை கிடச்சிச்சு. இது ஒரு ஆனஸ்டான கான்டெஸ்ட் தான், நீங்கள் நம்பி பண்ணலாம். அதான் இந்த டிக்கெட்டை நான் வின் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் நான் சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் தான் நான் வின் பண்ணியிருந்தேன். நான் இந்த டைம் என் ஃப்ரெண்டு பிரவீன்குமார் அவர் வின் பண்ணியிருக்காரு. அவருக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அவர் கூட மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இல்லை, வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தம்பியை சென்னைக்கு அனுப்பி விடுங்க, அந்த மாதிரி டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் ஐபிஎல் மேட்ச்க்கு அப்படின்ட்டு. ஆனால் யாருமே நம்பலை. ஸ்கேமாக தான் இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் பே பண்ண சொல்லுவாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஸ்கேம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃப்ரீ டிக்கெட் கிடச்சி என் ஃப்ரெண்டு மூலமாக என்னை கூட்டின்னு போகிறான். இப்போ நான் தான் வாட்டி ஸ்டேடியம் போகிறேன். இப்போ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க போகிறதுனால. தேங்க்யூ. லைவா மேட்சை பார்க்க ஸ்டேடியம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். அப்படி போகிறப்ப உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து சேப்பாக் போனதில்லை. நான் எங்கள் ஊர் டிஎன்பிஎலுக்கு தான் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கேன். ஒரு டைம் போயிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். நான் இந்த சீசன் எல்லா மேட்சும் ஸ்டேடியமில் தான் பார்த்தேன். ஸோ எல்லா மேட்சுமே தோனி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போகிறேன். ஒரு மேட்ச் கூட வரல. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். போகும்போதே சுற்றி அந்த சவுண்டு, அந்த க்ரௌடு, ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் தான் இருந்தது. ப்ரீவியஸ் இயர் சிஎஸ்கேஸ் கேகேஆர் மேட்ச்சுக்கு போயிருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சேப்பாக் ஸ்டேடியமில். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அதுவும் வந்து அங்கே போய் தோனியை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஹைப்பர் லெவலில் இருந்துச்சு. மேட்ச்சுக்கு போயிருக்கேன் சார். ஆனால் இந்த வாட்டி ஒரு தடவை கூட நான் டோனி பார்க்கல. இந்த லாஸ்ட் மேட்ச் மேபி டோனி வருவாருன்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். நான் ஆல்ரெடி ஸ்டேடியம் போயிருக்கேன். அதோ இந்த 2026 வேர்ல்ட் கப்பில் அப்போ மேட்சஸ் போயிருந்தேன். ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் ஐபிஎல் போனதில்லை இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதாவது ஒரு தோனியை பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பில் வந்து போகிறேன் ஃபஸ்ட் டைமாக. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வின்னும் பண்ணோம். லாஸ்ட் ஒரு த்ரில்லர் வரைக்குமே போச்சு. நான் ஸ்டேடியம்லாம் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறது. இன்றைக்கி தோனியை விளையாடுறான்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். உங்களோட லைஃப்பில் ஃபேவரட் மேட்ச் மெமரிஸ் அப்படின்னு ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றதை பாருங்கள். ஸோ 2023 ஜிடி vs சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச். ஸோ அதில் வந்து நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ அந்த இது டைம் அப்போ எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸாமுக்கு படிக்காமல் நான் மேலே போய் ஹாஸ்டலில் டிவியில் பார்த்து ரொம்ப வந்து ஜெயிச்சனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாஸ்டல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். என்னுடைய ஃபேவரட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை vs ஜிடி ஃபைனல். ஜடேஜா வந்து 6 and 4 அடித்தது தான் என்னுடைய ஃபேவரட் மேட்ச். இந்த 193 குவாலிஃபிகேஷன் ஆதித்யா லாஸ்ட்டு 6 அடித்து வின் பண்ணது அது ரொம்ப பிடிச்சது. என்னோட ஃபேவரட் மேட்ச் மெமரினா லைக் 2023 ஐபிஎல் ஃபைனல்ஸ் தான். லைக் லாஸ்ட் 2 balls ஜடேஜா அடிச்சு கொடுத்து ட்ராஃபி எடுக்கிறது லைக் இட் வாஸ் ஒன் ஆஃப் எ மெமரபிள் மூமெண்ட். ரீசெண்டாக நடந்த சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உர்வில் பட்டேல் வந்து 6 balls 48 runs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மேட்ச் மூமெண்ட் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து 2 இயர்ஸ் பேனுக்கு அப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தது தான். டாடி சாமின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அத வந்து கம்ப்ளீட்டாக உடைச்சு தோனி டைட்டில் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்தது தான் எனக்கு ஒரு மேட்ச் மெமரி. என்னோட ஃபேவரட் மெமரி 2018ல் சிஎஸ்கே கம்பேக் 2 இயர்ஸ் பேனுக்கு அப்புறம் வந்தாங்க. அந்த கம்பேக்கில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட ப்ரா ஒரு நாக் ஆடி ஜெயிப்பார். அது சரியான மூமெண்ட் எனக்கு மேட்ச்சில். 2023 ஐபிஎல் ஃபைனலில் ஜடேஜா 4 அடிச்சு முடிப்பார். அதான் நான் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தேன். நான் பார்த்த ஃபஸ்ட் ஐபிஎல் மேட்ச் வந்து 2008ல் சிஎஸ்கே வர்சஸ் டெக்கன் சார்ஜர்ஸு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆடம் கில்க்ரிஸ்ட், எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா எல்லாருமே இருந்தாங்க. அதுதான் என் ஃபேவரட் ஐபிஎல் மேட்ச். இந்த மேட்ச்ல ஸ்டேடியம் அட்மாஸ்பியர்ல நீங்க என்ன ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்களே பாருங்களேன். ஸோ தோனி வருவார் தான். நான் இன்ன வரைக்கும் ஸ்டேடியத்தில் வந்து தோனி பார்த்ததில்ல. ஸோ தோனி வருவாருன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. வேறு யாரும் இல்லை, தோனிக்காக தான். தோனி என்ட்ரி எதிர்பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி தோனி வில் ரிட்டர்ன் டுடே. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மூமெண்ட். தோனியோட என்ட்ரி. இன்னைக்கு வந்து தோனி வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரூமர்ஸ்மே வந்து சிஎம் வரதா இருக்குது, சுரேஷ் ரெய்னா வரதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட் வந்து அவங்கள பார்க்கறது தான் இன்னைக்கு. சஞ்சு சேட்டா தான் சார். இன்றைக்கி மேட்ச்சுக்கு தோனி வருவாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதான் தோனியை பார்க்கறதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆர்வமாக இருக்கேன். இன்றைக்கி அதான் மெயினாக அதுக்கு தான் ஸ்டேடியம் போகிறேன். தோனி என்ட்ரன்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ வெயிட் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஐபிஎல், அதனால் தோனி வரான்னு சொல்லியிருக்காங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டீம் விளையாண்ட மேட்ச் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்களே பாருங்க. ஸோ சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாராயணன் ஜெகதீசன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேயர். ஸோ 4 வாட்டி வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து கொஞ்சம் பேட் லக்காக இருந்தாலும் நெக்ஸ்ட் சீசன் அப்போது கப் அடிப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி அதான் ஒன் மேட்ச் பார்த்துருக்கேன். அதுவும் சேலத்தில் நடந்த ஒரு மேட்ச் பார்த்துருக்கேன். அதில் வந்து சேப்பாக் ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து சாய் கிஷோர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஃபேவரட் பிளேயர்னு இல்லை, ப்ரீவியஸ் இயர் மேட்ச் பார்த்தேன். லைக் எல்லா மேட்சஸுமே வின் பண்ணியிருந்தாங்க, டைட்டிலுமே அடித்தாங்க. அது ஜஸ்ட் பிளேயர்ஸ் எனக்கு தெரியாது, மேட்சஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் டிஎன்பியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மேட்ச் பார்த்துருக்கேன். என்னோடய ஃபேவரட் பிளேயர்ஸ்லாம் அப்பர்ஜித்து, ஜெகதீசன்ஸ் அவங்க தான். போன இயர் வந்து குவாலிஃபை ஆகி போனாங்க ப்ளே ஆஃப்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லூஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸில் என்னோடய ஃபேவரட் பிளேயர் வந்து ஜெகதீஷனும் பாபா அப்ரஜித்தும். அவர் கேப்டனாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு பாபா அப்ரஜித். ஸோ இந்த வாட்டியுமே அதை கண்டினியூ பண்ணி கப் அடிப்போன்னு எதிர்பார்க்குறேன். பாபா அப்பராஜி. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல தோனி விளையாடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விளையாண்டாருன்னா அது அவரோட லாஸ்ட் மேட்சாகவும் இருக்கும்ன்றது சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், ரொம்ப சேடாகவும் இருக்கும். ஏன்னா விளாட போகிறாரு. அண்டு வந்து லாஸ்ட் மேட்ச்சு சேப்பாக்கில். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். மேபி அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கார். லாஸ்ட் ஒரு மேட்ச் ஃபேன்ஸ் கோசம் விளாட்லாம். மேபி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டாக இருக்கும் எனக்கு. தோனி வந்தாருன்னா அந்த ஸ்டேடியமோட க்ரௌடோட சேர்ந்து பார்க்குற மேட்ச் அந்த ஒரு இது ஆர்வம் நல்லாயிருக்கும். ஸோ அதான் தோனி வந்தால் ரொம்ப ஓகே ஹாப்பி. இப்போ தோனியை பார்த்தோன்னே அங்கே ஹாப்பியாக கத்துவாங்க ஸ்டேடியமில். அதுதான் என்ஜாய் பண்ணுவேன். அவர் வந்து ஸ்டீரப் பண்ணுவேன். ஆமாம், எஸ்டடிலேருந்து நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் டுடே மேட்ச் பார்க்குறதுக்கு. எல்லா மேட்சும் ஆட போகிறாரு தான் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம் ஹி வில் ப்ளே டுடே நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் க்ரைங் மூமெண்ட் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஜெயிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளே ஆஃப்மே வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இன்றைக்கி தோனி விளையாடுவார்னு நான் நம்புகிறேன். ஹாப்பியாக இருக்கும். எஸ், ஹாப்பி அண்ட் க்ரை ரெண்டுமே. நான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மேட்சஸ் எதுவுமே பார்க்கல. நான் தோனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட நான் பார்க்கல. ஜஸ்ட் ஸ்கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அது இன்றைக்கி லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். தோனி விளையாடுறது ரொம்ப இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எக்ஸைட்டாக இருக்கும் சார். இந்த டிக்கெட் வின் பண்றது பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றத பாருங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்கேம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 தாட்டியுமே நான் ஜெயிச்சிருந்தேன். ஸோ அடுத்த டைம் வந்து வேறு ஆள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி வந்து ஸ்கேம் கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணார் கொஞ்சம், ஆனால் வந்து கிடைக்கல. ஆனால் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணார். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நானும் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி அவங்க ரெஃபர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணேன். நான் இது ஸ்கேம் இல்லை, 100% ட்ரூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் எல்லாருமே கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். நாங்கள் தான் பதில். லைக் இவ்வளோ வின்னர்ஸ் ஒவ்வொரு மேட்ச்க்கு வின் ஆகும்போது லைக் நிறைய பேரோட டெய்லி யூடியூப்பில் ஷோ ஆகுது. லைக் ஒவ்வொரு மேட்ச்க்கு இவ்வளோ வின்னர்ஸ் ஆகுதுன்னு. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்கேம்.
கண்டிப்பாக இது ஸ்கேம் கிடையாது. ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸே ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் போஸ்ட் பண்ணி இங்கேயே ஒரு 2 பேர் வந்து லைவாக வந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இது ஸ்கேம் கிடையாது. இதுக்கான ப்ரூஃப்மே நான் இப்போ கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுவேன். ஸ்கேம்னு சொல்கிறவங்களுக்கு பதில் நாங்கள் தான். இப்போது நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், ரெஃபர் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து இப்போ டிக்கெட் வின் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நானே ஃபஸ்ட்டு ஸ்கேம் தான் சார் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் அது அது நான் விளையாடும்போது தான் அதுக்கப்புறம் எனக்கே அது புரிஞ்சு நான் நானே வின்னர் ஆகியிருக்கேன். அது ஒன்றும் ஸ்கேம்லாம் கிடையாது சார். இந்த கான்டெஸ்ட் வந்து சில பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அந்த டாஸ்க்லாம் முடிச்சா வந்து ஈஸியாக டிக்கெட் கிடச்சிது. இது ஒரு ஹானஸ்ட்டான கான்டெஸ்ட் தான். ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்லேயே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது ஹானஸ்ட்டான கான்டெஸ்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணலாம். அடுத்த வருஷம் வர மேட்ச்லாம் எல்லாம். லாஸ்ட் டைம் நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தேன், அதனால நான் வின் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி என் ஃப்ரெண்டு வின் பண்ணியிருக்காரு அதிக பாயிண்ட்ஸ் வச்சு. இந்த வாட்டி என்னால் பாயிண்ட்ஸ் அவ்வளோ கேதர் பண்ண முடியல. ஸோ இதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஸ்கேம்லாம் இல்லை. இந்த டாஸ்க்கு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். நீங்களும் டாஸ்க்கு முடிங்க, டிக்கெட்டு பிடிங்க. இந்த சீசன்ல டிக்கெட் வின் பண்ணவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த சீசன்லயும் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்மளோட மாலைமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சோஷியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.